நம்ம பார்க்கலாம். இந்த equationல lead nitrate ஹீட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் ஆகி 3 ப்ராடக்ட்ஸாக மாறிடுது. lead oxide, nitrogen dioxide and oxygen. இங்கே நாம் இதை பேலன்ஸ் பண்ணணும் equations. பாருங்கள், நைட்ரஜன் lead எவ்வளோ இருக்குது? 1. இங்கேயும் 1. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? இங்கே 2, இங்கே 1. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? இங்கே 6, ஆனால் இங்கே 1 + 2 + 2. ஸோ 1 + 2 + 2 5. அப்படி தானே? அப்போ நாம் எதில் மாற்றம் வருத்தணும்? பாருங்கள், இங்கே 2 எழுதலாம். இங்கே 2 எழுதுனா ஆக்சிஜன் 2 + 2 + 2 6 மாறிடும். ஆனால் இங்கே 2 எழுதும்போது லெட் என்னாச்சு? லெட்டு இங்கே 1 தான் இருக்குது. அதனால் 2 இப்படி இந்த சைட்லேயும் எழுத வேணும். இப்போ இந்த 2 எழுதுனதுனால இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. 2 லெட்டு, இங்கேயும் 2 லெட்டு மட்டும்தான் இப்போ பேலன்ஸாக இருக்குது. நைட்ரஜன் பாருங்கள், நைட்ரஜன் 2, இது ப்ராக்கெட்குள்ளே 2 இருக்குது. ஓகேவா? இந்த ப்ராக்கெட் அப்புறமா இங்கே 2 இருந்ததுனால இந்த நைட்ரஜன் 2 இருக்குது. அந்த மாதிரி 2 லெட் நைட்ரேட் மாலிக்யூல் இருந்ததுனால 2 × 2 4 நைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடில் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது. அதனால் ப்ராடக்ட் சைடில் 4 நைட்ரஜன் ஆக்கிடணும். ஸோ வி ராட் 4 பிஃபோர் NO2. இப்போ பாருங்கள் ஆக்சிஜன் ஆச்சுன்னு. இப்போ லெட் பேலன்ஸ் ஆச்சு, ஆக்சிஜனும் நைட்ரஜனும் பேலன்ஸ் ஆச்சு. ஆக்சிஜனை பார்க்கலாம். 3 × 2 6, 6 × 2 12 oxygen is there. Now let's check in the product side. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. 4 × 2 8 + 2. ஸோ 2 + 8 + 2 12 oxygen in the product side இருக்குது. அதனால் balance equation will be like this. 2 PbNO3 twice gives on heating 2 PbO plus 4 NO2 plus O2. ஸோ இந்த கொஸ்டினில் PQR ஏதுன்னா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ P வந்து 2 இருக்கும், Q வந்து இந்த PQR இந்த மாதிரி தான் கொஸ்டின். இப்போ Q வந்து 2 and R வந்து 4. ஸோ எந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர் சொல்கிறது, அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே.